ஒரு பெண் குழந்தை போய் ஸ்கூல்ல அவங்களோட சார் வந்துட்டு லைக் ஸ்டாஃப் வந்துட்டு வாத்தியார் வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ண சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக வீட்டுல போய் அவர் என்ன தப்பா தொட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ! அந்த மாதிரியும் நடக்குது சில இடத்துல. இது என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம கரெக்டா போற வரைக்கும் கரெக்டா இருக்கு. சில பேர் மிஸ்யூஸ் பண்றதுனால, ஒருத்தர் செய்யற தவறுனால எல்லாருமே இங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஈவன் மேரிட்டல் ஒரு விஷயத்துல எவ்வளவு நடக்குது. சரி, நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் பாக்குறோம். மென் இன்னைக்கு நிறைய எஃபெக்ட் ஆறாங்க. வந்து உட்காரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஐ ஹவ் சீன் த டெக்ஸ்ட் வரும். நீ வந்து எனக்கு இந்த டிவோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா உன் மேல நான் மேரிட் 1, 2 பேர் செய்யற தவறுனால இந்த மாதிரி விஷயங்கள் ஆகுது. ஸோ அது ஏன் நான் இங்க வந்து வைக்க விரும்புறேன் அப்படின்னா, பெண்கள் ஆகிய நம்மளே நம்மளுடைய விஷயத்தை குறைச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அட் தி அதர் எண்ட் எஸ் 95% to 98% தட் ஒரு காலகட்டத்துல பெண்கள் வந்து நம்ம எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு சத்தி சிஸ்டம் இருந்தது. ஹஸ்பண்ட் இறந்துட்டா நீ உடன்கட்டை ஏறிடு. உனக்கு அதுக்கப்புறம் இந்த லைஃப் இல்ல. சொசைட்டில பாதுகாப்பு கிடையாது, லைஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அது எப்படி ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணோம்? வெளில வரோம்னு வந்து இப்ப என்ன ஆச்சு? ஓகேங்க, பெண் குழந்தை சொசைட்டிக்கு எது 8 மணிக்கு மேல வெளில போவாத, 9 மணிக்கு மேல வெளில போவாத. நீ ஸ்கூல்ல இருந்தா சேஃபா இருப்ப. இப்போ இல்ல. காலேஜ்ல இருந்தா சேஃபா இருப்ப. இல்ல. வொர்க்ல இருந்தா சேஃபா இருப்ப. இல்ல. சொந்த வீட்லயே தன்னுடைய அப்பாவால, பெரியப்பாவால, சித்தப்பாவால, அண்ணன், தம்பி, மாமாவால நடக்கிற கொடூரம். நெறைய மிஸ்யூஸ். அப்புறம் ஒரு கட்டத்துல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணும். இந்த ட்ரெஸ் எப்படி போடுறாங்க? கண்டிப்பா. ஏன் பெட்ஷீட் போத்திட்டு இருக்கவங்களுக்கும் நடக்குது. பிறந்த குழந்தை ஆசனிலாம் என்னாச்சு? 10 மாசத்துல இருந்து சி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இங்க சொல்ற ஒரு விஷயமே என்னவா இருக்குன்னா, பிறந்த குழந்தையில இருந்து 70, 75 வயசு மூதாட்டி வரைக்கும் இது நடக்குது.